தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு கேப்ரியல் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். 2 நாளாவே இணையம் ஃபுல்லாவே சவுக்கு சங்கர், குணசேகரன் இப்படி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மும்முனை போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுல நாம் தமிழர் கட்சின்றத அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. அது மிகப்பெரிய சர்ச்சையா இணையத்துல கிளம்பிட்டு இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து? முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுப்போம். இப்ப டெஃபினட்டா இது 4 கார்னர் ஃபைட் தான். நாம் தமிழர் கட்சிக்கு 8% வாக்குகள் இருக்கு. 8%ன்றது சாதாரண நம்பர் கிடையாது. 1% ஓட்டு வாங்கும் போது கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது 4 ஆகுது, 6 ஆகுது, இப்ப 8 ஆயிருச்சு. 8 நீங்க சாதாரணமா ஒதுக்கி தள்ளிட முடியாது. 8ன்றது மிகப்பெரிய நம்பர். அதுவும் எந்த கூட்டணியும் இல்லாம, இதுவரைக்கும் எந்த கூட்டணியும் இல்லாம 8% தனித்து வாங்கியிருக்காங்க. ஸோ அப்ப உங்களுக்கு தெரியும் திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கும். புதுசா ஒரு அரசியல் சக்தி மாற்றத்தை முன் வச்சு திராவிடத்துக்கு எதிராக வளர்ந்து வரதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை அவங்க செஞ்சிருக்காங்க. ஸோ அதை விளையாட்டா 8 ஒரு நம்புறாங்க. சிங்கிள் டிஜிட்ல நான் கனெக்ட் பண்ண மாட்டேன். சிங்கிள் டிஜிட் கணக்கு பண்ணும்போது 8%ங்க. 108 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ எத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புதுசா ரூல்ஸ்லாம் செட் பண்ணிக்க முடியாது. நாங்க ஒன்லி 2 டிஜிட் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுவோம்லாம் நீங்க செட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது டெஃபினட்டா இது 4 கார்னர் ஃபைட் தான். இல்ல நீங்க இப்படி சொல்லலாம், 2 கார்னர் ஃபைட்னு சொல்லலாம். விஜயும் நான் சேர்க்க மாட்டேன், என்டிகேவையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்னா அது ஓகே, ஓரளவுக்கு அது ஏத்துக்கலாம். நீங்க 3 கார்னர் ஃபைட்னு சொல்லுவீங்க, விஜய்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா நீங்க என்டிகே கொடுக்கணும்ல. விஜய்க்கு என்ன ஓட் ஷேர் இருக்கு? ஸோ நீங்க 8% ஒரு ஓட் ஷேரா கனெக்ட் பண்ண மாட்டீங்க. இப்போ விஜய்க்கு எவ்வளவு ஓட் ஷேர் இருக்கு? அவர் எதை பேஸ் பண்ணி அவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஸோ உங்க கையில எந்த டேட்டாவுமே இல்லாம 3 கார்னர் ஃபைட்டும்பீங்க. அதுல 3rd கார்னர் விஜயும்பீங்க. என்ன உங்ககிட்ட ஒரு டேட்டாவும் இல்லாம அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க? ஸோ அதனால இது பேசுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. டெஃபினட்டா இது 4 கார்னர் ஃபைட் தான். 8% ஓட்ஸ் ஒரு கட்சி கையில இருக்குன்னா அது சீரியஸான நம்பர் தான். டெஃபினட்டா இது 4 கார்னர் ஃபைட் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எங்க இருந்து வருது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. என்னை பொறுத்தளவுல இப்ப திமுகவை நீங்க ஆதரிக்கலாம், ஒரு தவறுமே கிடையாது. திமுகவை ஆதரிக்கக்கூடிய நிறைய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. அது அவங்களோட பர்சனலான விஷயம். ஆனா முட்டாள்தனமா ஆதரிக்க கூடாது. அது சரி கிடையாது. இப்ப நீங்க திமுகவை ஆதரிக்கும் போது திமுகவுக்கே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்க செய்யக்கூடாது. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் வெறித்தனமா திமுகவை ஆதரிப்பார். அவர் ஒரு வீடியோ போடுறாரு. அதாவது இங்க ஈரோடு பை எலெக்ஷன் நடக்குது இல்ல, அந்த டைம்ல வீடியோ போடுறாரு. அதுல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, என்டிகே அதிமுகவோட பி டீம் அப்படின்ற மாதிரி அவரு பேசுறாரு. நீங்க நார்மலா அப்படி சொல்றீங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஈரோடு பை எலெக்ஷன்ல அதிமுக கண்டெஸ்டே பண்ணல. நீங்க என்டிகேவை அதிமுகவோட பி டீம்னு சொன்னீங்கன்னா அது என்ன பண்ணும்? அதிமுக ஓட்டர்ஸ் இந்த பக்கம் திருப்பி விடும். ஸோ நமக்கு தான் அதிமுக களத்துல நிக்கவே இல்லை. அப்ப என்டிகே இருக்கு, நம்மளோட பி டீம்ல நம்ம அங்கேயே ஓட்டு போடலாம் தானே யோசிப்பாங்க. ஸோ நீங்க ஸ்பாட்டுக்கு சும்மா ஜென்ரலா எதையாவது எந்த புரிதலும் இல்லாம, கிரவுண்ட்ல பொலிட்டிக்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற புரிதலே இல்லாம எதையாவது அடிச்சுடக்கூடாது. நான் திமுக ஆதரிக்கிறேன்ற பேர்ல எல்லாவனையும் பிஜேபியோட பி டீம்னு சொல்றது சும்மா கண்ணை மூடிட்டு நமக்கு லாபம் இருக்கோ இல்லையோ அடிச்சு விடுவோம்னு அடிச்சு விடக்கூடாது. அதே தான் இங்கேயும். இப்ப நீங்க ஆக்சுவலா இந்த எலெக்ஷன்ல என்டிகேவை மட்டம் தட்ட வேண்டிய தேவையே கிடையாது. என்டிகே நிறைய ஓட்ஸ் வாங்குறாங்கன்னா அது அதிமுகவுக்கு டேமேஜ், அது திமுகவுக்கு லாபம். ஏன்னா என்டிகேவோட பொலிட்டிக்ஸ் ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ். ஸோ இப்போ என்டிகே இந்த எலெக்ஷன்ல 8% தாண்டி 10% ஓட்டு வாங்குறாங்கன்னு வச்சுப்போம், அது திமுகவுக்கு நல்லது. குணசேகரன் சந்தோஷப்படணும். ஸோ குணசேகரன் என்டிகேவை மட்டம் தட்டி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த எலெக்ஷன்ல என்டிகே நல்லா பெர்ஃபார்ம் பண்றது டிஎம்கேவுக்கு நல்லதுதான், பேசிக்கான ஃபேக்ட். பட் இருந்தாலும் அதை தாண்டி திமுகவுக்கு நல்லது ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நான் என்டிகேவை அட்டாக் பண்ணுவேன்னா அது ஏன் அவ்வளவு பெரிய கோபம் உங்களுக்கு இருக்கு என்டிகே மேல? அது சிம்பிளான ஒரு ரீசன் தான். எனக்கு என்னன்னா, ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி வைகோ அவர்களோட ஒரு ப்ரெஸ் மீட் வீடியோ ஒன்று பார்த்துருக்கேன். அதுல பார்த்தேன்னா வைகோ அப்படியே உச்சகட்டத்துல வெறியா இருப்பார். அவர் சொல்ற விஷயம் என்ன, நமக்குள்ள நிறைய சண்டைகள் இருக்கலாம் திராவிட கட்சிகளுக்குள்ள, அதெல்லாம் நம்ம ஓரமா வச்சுக்கலாம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா இப்ப தமிழ் தேசியம் பேசி கொஞ்சம் பேர் வராங்க, அவங்கதான் இப்ப முக்கியமான பிரச்சனைன்னு அவரு பேசியிருப்பார். எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது அப்ப இருந்து இப்ப யோசிக்கும் போதும் சரி பாவமா இருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு தலைவர், நீங்க ஒரு சின்ன கட்சி, அந்த டைம்ல என்டிகேக்கு ப்ராபபிலி 1% ஓட்டு தான் இருந்திருக்கும். அந்த கட்சியை நீங்க அவ்வளவு சீரியஸா எடுத்து பேசி உங்களை கோவப்படுத்துது. அப்ப அது எதை காட்டுது?
ஸோ இங்க கொஞ்சம் பேர் அதிகாரத்துல இருக்கீங்க, உங்களை மீறி புதுசா ஒரு கட்சி எமர்ஜ் ஆகும்போது அதை ஒரு த்ரெட்டா பாக்குறீங்க. இது நமக்கு ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்க. இவன் நம்ம கையில கூடிய அதிகாரத்தை பறிச்சிருவானோன்னு நீங்க தமிழ் தேசியத்தை நீங்க பாக்குறீங்க. ஸோ அதோட ஒரு வெளிப்பாடாக நான் பாக்குறேன். இப்போ குணசேகரன் அவர்களை பொறுத்தளவுல அவருக்கு இதை கூட அவர் யோசிக்க முடியல. கொஞ்சம் நிதானமா உட்காந்து யோசிக்கலாம்ல. ரைட்டு, 4 கார்னர் ஃபைட்டா இருந்தா யாருக்கு நல்லது? டிஎம்கேக்கு தான்ப்பா நல்லது. அது ஒரு சைட்ல டிவிக்கே ஓட்ட பிரிப்பாரு, இன்னொரு சைட்ல என்டிகே ஓட்ட பிரிப்பாங்க. அது டிஎம்கேவுக்கு நல்லது. ஏன் அப்படி நிதானமா உட்காந்து உங்களுக்கு யோசிக்க முடியல? உங்களோட இமோஷன்ஸ் ஏன் வெளியே வருது? அப்படி சொன்ன உடனேயும் அதில் 4 கார்னர் ஃபைட் நல்ல 3 கார்னர் ஃபைட் தான் அப்படின்ற மாதிரி ஏன் பதறீங்க நீங்க? ஸோ அந்த அளவுக்கு கோபம் இருக்கு. நமக்கு லாபம் இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு கிரெடிட் கொடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நம்ம பொதுவா பத்திரிகையாளர் நம்ம பேசும்போது என்ன நமக்கு தோணுதுன்னா, இதே தான் என் விஜயகாந்த் அவர்களும் எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு பர்சன்டேஜ் எடுத்தாங்க, செகண்ட் எலெக்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருந்தாங்க. ஆனா விஜயகாந்தை ஏத்துக்கிற இவங்களால சீமான் அவர்களை ஏத்துக்க முடியல. ஏன்? அதான் நான் சொல்ல வரேன், எங்களுக்கு சிஸ்டம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாலஜி தமிழ் தேசியம் அப்படின்றது. வைகோக்கு ஏன் இப்போ 1% வாங்கக்கூடிய கட்சியை பார்த்து வைகோக்கு ஏன் அவ்வளவு பெரிய கோவம் வருது? இங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்டான சிஸ்டம் இருக்கீங்க. ஸோ இந்த சிஸ்டம் கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுல ஒரு எண்ணம் இருக்கு அவங்களுக்கு. அதை யாராவது டிஸ்டர்ப் பண்ணா கோவம் வருது. இப்ப நான் என்டிகே மேல எனக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் உண்டு, அதெல்லாம் செகண்டரி. பட் இருந்தாலும் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்துக்கு ஒரு அடித்தளம் போட்டாங்க. இனி அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது, மாற்ற முடியாது, அதை பின்னுக்கு தள்ள முடியாது. மக்களோட மைண்டுக்குள்ள தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி உள்ள ஏறியாச்சு. ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் இப்ப ஆக்டிவா அதை கையில் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். இப்ப திராவிடம் எந்த அளவுக்கு பலவீனமா இருக்குன்னா, சீமான் அவர்களோட வீட்டெல்லாம் முற்றுகிட்டாங்க இந்த பெரியார் பிரச்சனை எல்லாம் வரும்போது. அப்பதான் நமக்கு திராவிட அமைப்புகளோட உண்மையான பலம் என்ன அப்படின்றது தெரிஞ்சது. பார்த்தோம்னா ஏகப்பட்ட அமைப்புகள்லாம் சேர்ந்தாலும் அவங்களால ஒரு 500-600 பேர் தான் மொபிலைஸ் பண்ண முடியுது. ஸோ பெரியார் அப்படின்ற அவங்களோட மிகப்பெரிய தலைவரை விமர்சிச்சாச்சு. நீங்க உச்சகட்டமா கோவப்படுறீங்க, உங்களோட முழு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நீங்க ஆட்கள் எல்லாம் உள்ள கொண்டு வரீங்க, 500 பேர் வராங்க. அது எதை காட்டுது? அப்ப திராவிடம் அப்படின்ற சித்தாந்தம் இன்னைக்கு ரொம்ப பலவீனமான நிலையில இருக்கு. களத்துல ஒண்ணுமே இல்லை. திமுகவை ஐடியாலஜிக்கல் பார்ட்டின்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு கமர்ஷியல் பார்ட்டி. அவங்க எலெக்ஷனுக்கு தேவையான விஷயங்களை தான் பண்ணுவாங்க. பெரியாரிய சித்தாந்தத்தெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய கட்சி கிடையாது. ஆனா இந்த திராவிட அமைப்புகள் பெரியாரிய சித்தாந்தம், திராவிட சித்தாந்தத்தை மையமா வச்சு உருவாக்கப்பட்ட அமைப்புகள். அந்த அமைப்புகள்லாம் இந்த அமைப்புகள் லாஸ்ட் ஒரு 40-50 இயர்ஸ் செயல்பட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. இவ்வளவு நாள் செயல்பட்டு இன்னைக்கு 20-30 அமைப்புகள் சேர்ந்து 500 பேர் தான் அவங்களால மொபிலைஸ் பண்ண முடியுதுன்னா, அப்போ உங்க சித்தாந்தம் என்னாச்சு? இன்னைக்கு சாதாரணமா உங்களால யங்ஸ்டர்ஸை உள்ள கொண்டு வர முடியல, இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியல. ஸோ இப்ப புதுசா ஒரு ஐடியாலஜி உள்ள வரும்போது யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த ஐடியாலஜி நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் தேசியம்ன்ற சித்தாந்தத்தை ஸ்ட்ராங்கா எல்லாம் முன்னெடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இயலாமையில கோபம் வருது அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். நான் சிம்பிளா சொல்ற மாதிரி இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல திமுகவுக்கு நல்லதுங்க என்டிகே ஓட்ஸை பிரிக்கிறது. என்டிகே ஆக்சுவலா ஏடிஎம்கே ஓட்ஸ் தான் பிரிக்கிறாங்க. நீங்க சென்சிபிளா நிதானமா உட்காந்து யோசிச்சீங்கன்னா, ஆமா நல்ல விஷயம் தானே, நம்ம கட்சி தானே ஜெயிக்க போகுது, ஓகே பிரிச்சுட்டு போறாங்க, 4 முனை போட்டி அப்படின்னு நீங்க கிரெடிட் கொடுங்க. எந்த அளவுக்கு என்டிகே ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த அளவுக்கு திமுகவுக்கு இந்த எலெக்ஷன் நல்லது. ஆனாலும் உங்களுக்கு பர்சனலா ஒரு கோபம் இருக்கு. நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இந்த மாநிலத்துல இருக்கோம், நம்மளோட அந்த டாமினன்ஸை யாரோ ஒருத்தர் சேலஞ்ச் பண்றாரு, இதை நீங்க பர்சனலா எடுக்கிறீங்க. ஒரு எலெக்ஷனா பார்க்காம, ஒரு இஷ்யூவா பார்க்காம உங்களோட பர்சனலான ஒரு ப்ராப்ளமா அதை பாக்குறீங்க. ஸோ அதுல இருந்துதான் இந்த மாதிரி எப்பவுமே பர்சனலா உங்களுக்கு பெரிய வெறுப்பு இருக்கும்போது யோசிக்கலாம் மாட்டீங்க. இப்ப எனக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா நீங்க சொல்றீங்க அவன் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, அவனால ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னா நான் யோசிக்காம நான் பேசுறேன்னு அர்த்தம், ஏதோ ஒரு வெறுப்புல பேசுறேன்னு அர்த்தம். அப்ப என்னோட அந்த கோவம், என்னோட அந்த பர்சனல் அந்த ஹேட்ரட் இருக்கு பாருங்க, அது என்னோட ஜட்ஜ்மெண்ட் மழுங்கடிக்குதுன்னு அர்த்தம். இங்க அதுதான் நடக்குது. இப்போ துரைமுருகன் அவர்கள் ஒரு வாட்டி பத்திரிகையாளர் கேட்கும்போது சொல்றாங்க, விஜய் பத்தி கேட்கறாங்க, கேட்கும்போது சொல்றாங்க பச்சா ஆன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த பச்சா ஆன் பாலிடிக்ஸ் நீங்க அவ்வளோ சிறுமையா நீங்க விமர்சிச்சிட்டீங்க. அவருக்கு நீங்க ஒரு ஸ்லாட் சன் டிவில மும்முனை போட்டின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏடிஎம்கே டிஎம்கே டிவிகேன்னு நீங்க வைக்கிறீங்க. இந்த டிவிக்கே வைக்கிற இடத்துல எதன் அடிப்படையில இந்த டிவிக்கேவை நீங்க தேர்ட் ஸ்லாட் கொடுத்தீங்க? ஒரு மாநிலத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை நீங்க நிராகரிக்கிறீங்க, எதனால? இப்ப சிம்பிளான ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்ப ஒண்ணு என்டிகே பெரிய ஒரு கட்சி இல்லை அப்படின்ற ஒரு பிம்பம் ஏற்படுத்துறது, அது ஒரு சாதாரண ஒரு 8% கட்சி தான், சிங்கிள் டிஜிட் பார்ட்டி தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறது, அது ஒரு சைடு. இன்னொரு சைட்ல பண்ணக்கூடிய முயற்சி என்னன்னா,
மாற்று சக்தி அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அரசியல் மாற்றத்துக்கான ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸை இப்போ என்டிகே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பிஜேபி கூட இப்போ அலைன்ஸ்ல எல்லாம் போயிட்டாங்க. 24 அந்த ரேஸ்ல அவங்களும் இருந்தாங்க, இன்னைக்கு அவங்களும் இல்லை. ஸோ அந்த ஸ்பேஸை என்டிகே எனக்கு டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை உடைக்கணும். தமிழ்நாட்டில் மாற்றத்துக்கான கட்சி என்டிகே கிடையாது, டிவிகே தான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும். ஸோ அந்த வகையில என்டிகேவை காலி பண்றதுக்கும் விஜய் அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ விஜயை யூஸ் பண்ணி என்டிகேவை சைட்லைன் பண்றது, அந்த விஷயத்தையும் அவங்க பண்றாங்க. ஆனா விஜயை பொறுத்தளவுல நான் சொல்றேன், விஜய் கூட விட்டுருங்களேன், டிவிகே கட்சியை பத்தி நம்ம பேசுவோம், எதுக்கு நம்ம இண்டிவிஜுவலை பத்தி பேசிட்டு. டிவிகே கட்சியை பொறுத்தளவுல மீடியாக்காரங்க பண்ணக்கூடிய இந்த அநியாயம் இருக்கு இல்லையா, அக்கிரமம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயம். இப்ப ரீசெண்டா கூட ஒரு முக்கியமான டிவி டிபேட்ல பார்க்கும்போது ஆங்கர் கோவப்படுறாரு. நீங்களே சொல்லுங்க, எல்லார்ட்டையும் கேட்டா யார சொல்றாங்க, விஜய் தானே சொல்றாங்க. சோ மக்கள் மத்தியில விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது நம்ம விஜய ஒரு தேர்ட் கார்னர் ஃபைட் தானே நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அவரு கோச்சுக்கிறார். ஆக்சுவலா நீங்க ரெஸ்பான்சிபிளான ஒரு மீடியா பர்சனா இருந்தீங்கன்னா, விஜய்க்கு எவ்வளவு % ஓட்டு இருக்கு, இந்த கருத்து கணிப்பு எவ்வளவு சொல்லுது, இங்க இருக்கவனுங்களாம் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்களா இல்லையா, அதை பத்திலாம் நீங்க பேசக்கூடாது. நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிளான மீடியா பர்சனா இருந்தீங்கன்னா விஜய் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்கணும், டிவிக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்கணும். இங்க ஒண்ணுமே செய்யாம சினிமா பிரபலத்தை மட்டும் இங்க தூக்கிட்டு வந்துட்டு யங்ஸ்டர்ஸோட ஓட்டை கொஞ்சம் வாங்கிக்கிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. நீங்களும் அந்த மாதிரியான ஒரு எம்டி ஷெல்லும் வாங்கல, வெறும் ஒரு கூடுதான். ஒரு அரசியல் கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு எம்டியான ஒரு கட்சி அமைப்பு தான், அதுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு இவ்வளவு பெரிய பப்ளிசிட்டி நீங்க கொடுக்குறீங்க, அது எப்படி கொடுக்கலாம்? இது நீங்க பண்ணக்கூடிய அநியாயம் இல்ல தமிழ் மக்களுக்கு. அப்ப நீங்க விஷத்தை தானே கொடுக்குறீங்க. சோ விஜய் பாப்புலரா இருக்காருன்னே வச்சுப்போம், விஜய் கிட்ட 40% ஓட்டு இருக்குன்னே வச்சுப்போம். ஆனா அது பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்குன்னா இருக்கக்கூடாது. விஜய்க்கு எப்படி 40% ஓட்டு இருக்கலாம், அப்படி நிஜமாவே தமிழ்நாட்டுல இருக்குன்னா அது இருக்கக்கூடாது. அதை நீங்க மாத்தணும், அதான் உங்க வேலை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல டவுரி சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நிறைய டெத் வருதுன்னு வச்சுப்போம், அப்ப இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு நடிகர் பின்னாடி 100கணக்கான பேர் போறான், 1000கணக்கான பேர் போறான், லட்சக்கணக்கான பேர் போறான்னா அதை நீங்க கொண்டாடக்கூடாது, அதை நீங்க சரி பண்ணணும். அதை விட்டு விஜய்க்கு 50% ஓட்டு, விஜய்க்கு 30% ஓட்டு, அவரு கண்டிப்பா இவரோட ஓட்டை பிரிச்சுருவார், அவரோட ஓட்டை பிரிச்சுருவார், ஏதோ அவர் பெரிய அரசியல் சித்தாந்தவாதி மாதிரி, அவரு ஏதோ பெரிய சமூக புரட்சியாளர் மாதிரி. ஒன்னும் பண்ணாம ஒருத்தர் 30% ஓட்டு 20% ஓட்டு வாங்குறாருன்னா தமிழ்நாடு நாசமா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்க சரி பண்ணணும். அப்படிலாம் ஓட்டு கிடையாது அவருக்கு, அது இவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இமேஜை. நல்லா போனா 5-10% தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் சொல்றேன், உங்க லாஜிக் படியே அவர் 20% ஓட்டு வச்சிருக்காருன்னா அதுக்கு எதிராக நீங்க சண்டை போடணும். களத்துக்கே இறங்காம உட்காந்துக்கிட்டு 20% 15% பேசிட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்லையா நீங்க கேட்கணும். ஸோ உங்களோட வேலை அவங்கள களத்துக்கு இறக்குறது தான். அப்படி களத்துல இறக்க முடியல, விஜய் வரமாட்டேன்னு களத்துக்கு வர மறுக்கிறாருன்னா அவர் தூக்கி வெளில போடணும். ஸோ அன்பார்ச்சுனேட்லி இங்க இருக்கிற மீடியா பார்த்தோம்னா ஒரு போலி அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இவ்வளவு பெரிய பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க. எந்த ஐடியாலஜியும் கிடையாது, எந்த பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கிடையாது, ஒரு கேம் பிளான் கிடையாது, ஒன்றும் இல்லாத ஒரு கட்சிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கமலஹாசன் வந்து இப்படிதான் வந்தாரு, 19 வந்து நேரத்தை வீணடிச்சாரு, 21 நேரத்தை வீணடிச்சாரு. டிவி டிபேட்ல எல்லாம் உட்காந்து எல்லாம் அச்சா புச்சான்னு பேசிட்டு இருந்தோம். ஒரு 3-4% மக்கள் ஏமாந்து போய் ஓட்ட போட்டாங்க. அவன் ஓட்டை வேஸ்ட் தானே பண்ணிருக்காங்க. ஓட்டுன்றது நமக்கு ஒரு 5 இயர்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா சொசைட்டில பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட பவர் உங்க கையில இருக்கும் போது அதை தூக்கிட்டு போய் ஒரு நடிகருக்கு போடுறீங்க, அவர் சினிமாவில் நடிக்கிறாரு, வில்லனா அடிக்கிறாருன்னு ஏமாந்து போய் அங்க ஓட்டு போடுறீங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆச்சு, முடிஞ்சு போச்சு. அவரு போய் நீங்க யார் அப்போஸ் பண்ணீங்களோ அங்க போய் சேர்ந்துட்டாரு. அப்ப நீங்க கமலஹாசனை நம்பி ஓட்டு போட்டதெல்லாம் வேஸ்ட். இங்கேயும் அதே தான் நடக்கும். இப்போ நம்ம ஊடக அறம் அப்படின்னு பேசுவோம்ல, இப்ப திமுக ஆதரிக்கிற ஊடகங்கள் வந்து இதை பத்தி பேசாது. ஆனாலும் இருக்கிற மிச்சம் மீதி ஊடகங்களாவது பேசணும்ல இதை பத்தி. நீங்க இப்படி செய்யக்கூடாது, ஒரு மாநிலத்துக்கு ஒரு 8% ஓட்டு வச்சிருக்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியை நீங்க நிராகரிக்கிறது வந்து சரின்னு யாருமே பேசலையே. நீங்க பேசுறீங்க, நான் பேசுறோம், இதுக்கப்புறம் யாருமே பேசலையே. ஒண்ணு என்னன்னா, இன்னைக்கு மீடியா எப்படி போயிட்டு இருக்குன்னா, உண்மையை சொல்றதை விட எதை பேசினா நிறைய வியூஷிப் கிடைக்குமோ அதை பேசுறது. இப்ப விஜய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பேசினா வியூஸ் டிஆர்பி கூட கிடைக்கும். ஏன்னா அவர் ஒரு பெரிய ஸ்டார், அவருக்குன்னு ஒரு ஃபேம் இருக்கு. ஸோ விஜய் அடிச்சிட்டார், தூக்கிட்டார் அப்படின்னு. இப்போ விஜயோட படம் ரிலீஸ் ஆனா என்ன சொல்லுவாங்க,
விஜயோட படம் எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிருச்சு. ஃபர்ஸ்ட் டே டிக்கெட்ஸ் பார்த்தோம்னா எல்லா ரெக்கார்ட்ஸையும் அடிச்சு தூக்கி போட்டுருச்சு. அட்வான்ஸ் புக்கிங் பார்த்தோம்னா அது ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணிருச்சு. விஜய் ரசிகர்கள் இதே கேட்டு பழகிட்டாங்க. ஸோ அதே பாணியில நீங்க என்ன பண்றீங்க, அரசியல்லையும் விஜய் முதல் எலெக்ஷன்லயே 10% மேல வந்துருவாரு, 20% மேல வந்துருவாரு, யங்ஸ்டர்ஸோட ஓட்டு ஃபுல்லா விஜய்க்கு தான், மைனாரிட்டி ஓட் தலித் ஓட்ஸ் எல்லாம் இங்க ஷிஃப்ட் ஆயிரும். இப்படி ஒரு மாதிரி விஜய் அடிச்சு ஸ்கோர் பண்ண போறாருன்னு ப்ரிடிக்ஷன்ஸ் போடும்போது தொண்டர்களுக்கு அது பிடிக்கும்ல. ஏன்னா அவங்கள ஃபேன்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற ஒரு டோன்ல கேட்டு பழகிட்டான், இப்ப வித்தியாசமான டோன்ல கேட்கறான். சோ அதனால அவனை அது குஷிப்படுத்தும். இது ஒண்ணு. ரெண்டாவது, தமிழ்நாட்டு ஊடகங்களை பொறுத்தளவுல திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் அவங்க செய்ய மாட்டாங்க. திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நிறைய பண்ணுவாங்க. இது ஒரு பேட்டர்னா பார்க்கலாம். இப்ப விஜய் அப்படின்ற அந்த நடிகர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது திமுகவுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம், அதிமுகவுக்கு பெரிய ஒரு சிக்கல். ஸோ அந்த வகையிலையும் மீடியா விஜயை ப்ரொமோட் பண்றாங்க. விஜயை எந்த அளவுக்கு அவங்க ப்ரொமோட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு திமுகவுக்கு நல்லது. ஏன்னா விஜயோட அரசியலும் திமுக எதிர்ப்பு அரசியல் தான். ஸோ இப்ப விஜய் நிஜமாவே திமுக எதிர்க்கக்கூடிய அரசியல் சக்தி விஜய் தான் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக அடி வாங்குவாங்க. அதுதான் இவங்களோட நோக்கமும். ஸோ அதனாலதான் விஜய்க்கு ஏகப்பட்ட ஹைப்பை கொடுத்து பூஸ்ட் பண்றது. 1921 இதே மாதிரிதான் பண்ணானுங்க. இவங்களுக்கு தெரியும் கமல்ஹாசன் ஒரு பொலிட்டீஷியனே கிடையாதுன்றதெல்லாம் நல்லா தெரியும். அதே மாதிரி இன்னைக்கும் தெரியும். இதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் விஜய் பண்ணக்கூடிய அரசியலை வச்சு பார்த்தாலே அவருக்கு ஒரு அரசியலும் தெரியாது, ஒரு அரசியலும் அவங்களுக்கு கிடையாதுன்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஊடகங்களுக்கும் தெரியும், இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஆச்சு பூச்சி எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் அவங்க தேவையில்லாம பூஸ்டப் பண்றாங்க. அது காரணம் என்னன்னா அதிமுக ஓட்டை உடைக்கணும், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணணும். அதுதான் இவங்களோட ஒரே நோக்கம். இப்ப நான் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் ஸ்பிளிட் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல, அது ஏதோ அதிமுகவோட சொத்தெல்லாம் கிடையாது. பட் நான் என்ன சொல்றேன், நீங்க ஜெனுவினான மாற்றா இருக்கணும். நீங்க ஜெனுவினான மாற்றா இல்லாம திமுகவை வர வைக்கிறதுக்கு அதிமுக ஓட்டை நான் உடைப்பேன் அப்படின்னா அது அஜெண்டா. அது கமல்ஹாசன் பண்ண விஷயம். அது கமல்ஹாசன் அதான் பண்ணாரு. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணாரு. ஸ்பிளிட் பண்ணிட்டு வேலை முடிஞ்சோடனையும் ரைட் யாருக்காக வேலை பார்த்தோமோ அங்கேயே போய் சேர்ந்துடும், நாங்க போய் சேர்ந்துட்டாரு. இதை நீங்க பண்ணீங்கன்னா ஜனநாயகத்துல நான் முட்டாளாகிறேன், மக்கள் முட்டாளாகிறாங்க. இதை அலோவ் பண்ணக்கூடாது. நம்ம பல கேள்விகளுக்கு மிக அருமையான பதில் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.